ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய வேதனையான பிரச்சனை சிவகங்கை மாவட்டத்திலே மடப்புறத்திலே கோவில் காவலாளி மரணம். காவல்துறையினுடைய மனிதாபிமானற்ற செயல்பாடு, காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடு, காவல்துறையினுடைய அத்துமீறிய செயல்பாடு. இவைகளுக்கு காரணம் தமிழக அரசினுடைய செயல்பாடு. காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத செயல்பாடு. காவல்துறையை வைத்திருக்கின்ற தலைவர் முதல்வர் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படி என்றால் தமிழக அரசினுடைய பலவீனத்தின் அடிப்படையிலே காவல்துறையினர் அத்துமீறிய செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. இதன் அடிப்படையிலேயே சட்டம் ஒழுங்கும் தமிழகத்திலே படிப்படியாக கடைசி புள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறது. திருபுவனம் காவல் நிலையத்திலேயே, பிறகு கோவில் சன்னதியிலேயே குற்றவாளியா இல்லையா என்று தெரியாமலேயே எஃப்ஐஆர் கூட போடாமலேயே ஒருவரை சந்தேகத்தின் பேரிலே அடித்து துன்புறுத்தி மரணப்படுக்கைக்கு கொண்டு செல்வது என்பது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே திருபுவனம் காவலாளி மரணத்திலே ஏதோ அவிழ்க்க முடியாத முடிச்சு இருக்கிறது. அந்த முடிச்சை போட்ட அதிகாரி யார் என்பது இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இந்த கொடுமையான சம்பவம் நடந்திருக்கிறது. முழுமையான விசாரணையின் மூலம் முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும். அப்படி என்றால் உண்மை நிலை வெளிவர வேண்டும். இறந்த குடும்பத்திற்கு மன்னிப்பு கேட்கலாம், பணம் கொடுக்கலாம், மனை கொடுக்கலாம், ஆறுதல் கூறலாம். உயிரை கொடுக்க முடியாது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய வார்த்தைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி என்றால் இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு குற்றவாளி என்று ஒருவனை நினைத்து குற்றவாளியா இல்லையா என்று முடிவு செய்யாமல் கண்மூடித்தனமாக அடிக்கக்கூடிய ஒரு நிலை காவலர்களுக்கும் காவலர்கள் போல் அவர்களோடு துணை நிற்பவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அவர்கள் சுயநினைவிலே முழுமையாக இல்லை. சுய நினைவில் முழுமையாக இல்லை என்றால் அதற்கும் காரணம் தமிழகத்தினுடைய போதைப் பொருள் நடமாட்டம், டாஸ்மாக். இவைகள் இருக்கும் வரை இது போன்ற சம்பவங்கள் குறையாது என்று மக்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, பண்ணை வீடுகளிலே வெளியூருக்கு சென்றால் குறிபார்த்து திருடுவது, பாலியல் பிரச்சனை, இவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அடித்தளம் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத தமிழக அரசு. டாஸ்மாக் கடைகளை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் அரசினுடைய தவறுகளை, மக்கள் விரோத போக்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலிலே
ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையிலே பாடம் புகட்டுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மக்கள் மீது வரி சுமத்துவது இந்த அரசுடைய வழக்கமாகிவிட்டது. எதிலும் வரி, எதற்கெடுத்தாலும் வரி என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாக இருக்கிறது. ஆசிரியர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்க தவறிய ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்கள். அதனுடைய பிரதிபலிப்பு 4.5 ஆண்டுகளிலே வெட்ட வெளிச்சமாக வெளிவந்திருக்கிறது. எனவே ஆட்சி மாற்றத்திற்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் ஒத்த கருத்துடைய அத்துணை கட்சிகளும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசின் மீது இருக்கிற அதிருப்தியை மக்கள் வெளிப்படையாக பேச துவங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட் என்று கூறும் எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே நாளுக்கு நாள் அனைத்து துறையிலும் அதிகரித்து கொண்டு போகிறது. எனவே தமிழகத்தினுடைய வெற்றி அணியாக, முதல் அணியாக செயல்பட தொடங்கி இருக்கிற அதிமுக, பாஜக, தமாக மற்றும் மொத்த கருத்துடைய கூட்டணிகள் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான அடித்தளத்தை மக்களே ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய தினம் மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தையும் தொடங்குகிறார்கள். எல்லா கட்சியும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, பாஜக, அதனுடைய தலைவர்கள் மாவட்ட ரீதியாக களப்பணியிலே இறங்கி பணியாற்றக்கூடிய வியூகத்தை வகுத்து செயல்பட தொடங்கி இருக்கிறோம். அதிமுக நடக்கக்கூடிய அண்ணராஜா பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக உலா வர தொடங்கி இருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கையை வெற்ற கூட்டணியாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய முடிவுகளை எடுத்தது மத்திய பாஜக தலைமையில், தமிழகத்திலான அதிமுக தலைமையில். அவருடைய முடிவு இறுதி முடிவு, அது தொடரும். அதன் வியூகத்தின் அடிப்படையிலே கூட்டணி வெற்றி பெறும். நீங்க கீழடி அகழாய்வை பொறுத்தவரையில படிப்படியாக நம்முடைய பாரம்பரிய பெருமைகளுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணங்கள் நிஜ வடிவிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை மத்திய அரசு தொடர்ந்து அங்கீகாரம் செய்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக இன்னும் பல உயரம் அது செல்ல வேண்டியிருக்கிறது. அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகம் அகழ்வாராயிலே பாரம்பரிய பெருமையிலே உச்சக்கட்டத்தை அடையும். அதனை வெளிப்படுத்தக்கூடிய அரசு பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எதிலும் அவசரம், எவையிலும் அவசரம், எதிலும் அரசியல் என்றால் அது கூடாது என்பது எங்களுடைய கருத்து. இன்னும் சொல்ல போனா அதற்கு அதிக அளவிலே நிதி கொடுத்த அரசு
அதிமுக. அப்ப அதிமுக, பாஜக, திமுக, காங்கிரஸ், நாம் தமிழர், விஜய் தனியா இருக்காங்க. 4 முறை கூட்டணி நடந்திருக்கு. இப்ப வெற்றி வாய்ப்பு நீங்க அதிமுக, பாஜக மற்றும் மொத்த கருத்துடைய கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வெற்றி கூட்டணியாக மக்களை சந்திக்கின்றது என்றால் அதுதான் வெற்றி கூட்டணி. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்திலே ஒரே இலக்கை வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய கட்சிகள், மக்களை சந்திக்கக்கூடிய கட்சிகள் ஒரே நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது நிச்சயமாக எங்களுடைய வேண்டுகோளாகத்தான் இருக்க முடியும். முடிவெடுக்க வேண்டியது அந்த கட்சி, அதனுடைய தலைமை. இப்ப தாவேகா தலைவர் விஜய் வந்து பாஜகவையும் திமுகவும் விமர்சிக்கிறாரு. அதே மாதிரி அதிமுக விமர்சனம் செய்யறாரு. அதே மாதிரி எடப்பாடியாரும் வந்து திமுக இருக்கக்கூடிய ஒத்த கட்சிகள் கொண்டு சொல்றாங்க. இதெல்லாம் கூட்டணி மாறத்துக்கான வாய்ப்பு. நீங்க சொல்றது வந்து தெளிவான கருத்தும் அல்ல, கேள்வியும் அல்ல. அவர்களுடைய நேற்றைய செய்தியை படித்து பாருங்கள், என்னென்ன கட்சியை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதனால எல்லா கட்சியும் போகணும் வேண்டான்னு யாரும் நினைக்கல. குறிக்கோள் என்ன? மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும், அதற்கு பணியாற்றக்கூடிய தலைவர்கள் தமிழக மக்களை வழி நடத்த வேண்டும். இன்னைக்கு முதல் அணியாக, வெற்றி அணியாக அதிமுக, பாஜக கூட்டணி இருக்கிறது. அதற்கு ஒற்ற கருத்துடையவர்கள் ஒரு சேர பயணிக்க வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. முடிவு செய்ய வேண்டியது அந்த கட்சி, அதனுடைய தலைமை. அரசியல்ல வந்து பொதுவா முடிவுகள் எடுப்பது, எடுக்காமல் இருப்பது, எடுத்த முடிவை மாற்றுவது, மாற்று முடிவை திரும்பி பழையபடி எடுப்பதெல்லாம் புதிதல்ல. 24 மணி நேரத்திலே பல முடிவுகளை பல கட்சிகள் அறிவித்திருப்பதை பல தேர்தல்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். திமுக கூட்டணி கட்சியெல்லாம் அதிக சீட்டு வந்து ஒரு கருத்து வேறுபாடு. தனியா கேட்கிறது, குழப்பமில்லாத கூட்டணியாக திமுக செயல்படுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தேசிய ஜன அதிக சீட்டு திமுக கூட்டணியிலே எல்லோரும் கேட்கின்றார்கள் என்று பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கிறீர்கள். குழப்பமில்லாத கூட்டணியாக செயல்படுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று நான் கூறுகிறேன். ஏன்னா அவர்கள் தான் அதையும் சொல்றாங்க. தேசிய ஜனநாயகத்தை கைவிட்டு அதிமுக, அமமுக எல்லாமே ஓகே சொல்றாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. வருகிற தேர்தலுக்கு ஒன்றிணைந்து அதிமுக எல்லாமே சேர்ந்து செயல்படுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் பாஜக தலைமையும் மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கான முடிவுகளை தேர்தலிலே எடுப்பார்கள். அதன் அடிப்படையிலே கூட்டணி வெற்றி பெறும். அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் உங்களுக்கு வெளிவரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து அதிமுக வந்து எடப்பாடி சிஎம் சொல்றாங்க. அதே மாதிரி டிடிவி அவங்க தவறுதலா சொல்றீங்க. வேற யாரும் தங்களை சிஎம்மா சொன்ன மாதிரி எனக்கு பத்திரிகையில தெரியல. நம்மளா சொல்லக்கூடாது. அது போல யாரும் யாரையும் அது போல கூறிக்கொள்ளவில்லை. எடப்பாடியார் வந்து முதல்வராக இருந்தவர், மீண்டும் முதல்வராக கூட்டணி தலைவராக அவர்கள் இருக்கிறார். அதை வந்து உள்துறை அமைச்சர் அங்கீகாரம் செய்திருக்காரு. அவர்களே நேற்று கூறியிருக்கிறார்கள். வேற யாரும் ஒன்றும் சொல்லல. நம்மளா வந்து யாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. திமுக வந்து பிஜேபி தான் எடுத்திருக்காங்க, அதிமுக குற்றம் கிடையாது. சிறுபான்மை ஓட்டுகளை வாங்கிருக்காரு கருத்து புரியல. கடந்த சில நாட்களா வந்து திமுக வந்து பாஜகவை தான் குற்றம் சாட்டுது, அதிமுக குற்றம் சாட்டுறது கிடையாது. சிறுபான்மை ஓட்டுகளை வாங்கிருக்காரு, பாஜக மேல குற்றம் சாட்டுதான். நீங்க மத்திய பாஜக அரசை பொறுத்தவரையில கடந்த 11 வருட கால ஆட்சியில 50 வருடம் மற்ற கட்சிகள் செய்ய முடியாத பல தொழில்நுட்ப பணிகளை, மக்கள் பணிகளை செய்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். பல துறைகளிலே
சாதனை படைத்திருக்கிறது. கோவிடுக்கு பிறகு வளர்ந்த நாடுகள் கூட பொருளாதாரத்திலே குன்றிய நிலை. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா வளருமா வளராதா? வளராது, குன்றி போய்விடும், நலிந்து போய்விடும் என்ற நிலையை மாற்றி பிரதமர் மோடி தலைமையிலே பொருளாதாரத்தை படிப்படியாக உயர்த்திய பெருமை பாஜக அரசுக்கு உண்டு. இன்றைக்கு உலக அளவிலே 4வது பொருளாதாரத்தை அடைந்திருக்கிறோம். இன்னும் சில வருடங்களிலே 3வது பொருளாதார இடத்தை அடைவோம் என்ற இலக்கை நாம் எட்டப் போகிறோம். இப்படி மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திய அரசு மத்திய அரசு. அதே போல இந்திய மக்கள் அதற்கு பாதுகாப்பு என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு தற்போது சிந்து. எனவே பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு என்ற வகையிலும் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அரசு மத்திய பாஜக அரசு. ஏற்கனவே சொல்றேன்னா, பொருளாதார ரீதியா நாட்டை உயர்த்திருக்குன்னா அனைத்து துறைகளிலும் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு என்றால் அதுல ஜாதி, மதம், மொழி எல்லாம் கிடையாது. அதுல சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் கிடையாது. இந்தியா மக்கள் தான். அதுல ஜெயினிசம், புத்திசம், இஸ்லாமிசம், இந்துயிசம், கிறிஸ்டியனிசம் எல்லாம் கிடையாது. அதனால மத்திய அரசை பொறுத்தவரை நாடை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்கின்றது என்றால் நாட்டு மக்களுக்காக ஒட்டுமொத்தமாக முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்கிறது. இதுதான் இன்றைய அவசியம், இன்றைய தேவை. அதனை மத்திய அரசு செய்கிறது. இதனை ஜீரணிக்க முடியாத திமுக அரசு வாக்கு வங்கிக்காக ஜாதி மதத்தை பிரித்து வைத்து பார்த்து பேசுகிறது. அது ஏற்புடையது அல்ல. வட மாநிலங்களில் நீங்க இந்தியை யாருமே இந்தியாவிலே திணிக்க முடியாது. அதற்கு பாரதிய ஜனதா அரசும் கட்சியும் தயாராக இல்லை. அந்த செயல்பாட்டிலே அவர்கள் ஈடுபடவும் இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில, ஆட்சியை பொறுத்தவரையில அவரவர் சார்ந்த தாய்மொழிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாய்மொழிதான் முதல் மொழி என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தமிழக மக்களை எடுத்துக்கொண்டால் தமிழ் தமிழ் தமிழ், இதுல யாரும் தடையாக இருக்க முடியாது. தடையாக இருக்கக்கூடிய தைரியமும் யாருக்கும் கிடையாது. யாருடைய தாய்மொழியிலும் யாருக்கும் தடையாக இருக்கக்கூடிய தைரியம் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தாய்மொழி முதல் மொழி. தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய லிங்க் லாங்குவேஜ்ங்கிறது ஆங்கிலம். அடுத்த மொழி, 3வது மொழி வேண்டுமா வேண்டாமா, கற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா என்பது அவரவர் விருப்பம். 3வது மொழி கற்றுக்கொண்டால் நல்லது. பத்திரிகை நண்பர்களே, பெற்றோர்களாக மனதளவிலே அதைத்தான் நினைப்பீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால யாரும் எதையும் திரிக்கல. அதுபோல தவறான தகவலை திமுக சொல்லி வாக்கு வங்கி அரசியல் சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். தமிழ் மாநில தேர்தல் நெருங்கும் போது எங்களுடைய எண்ணமெல்லாம் அதிமுக, பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய கூட்டணியிலே இன்னும் பல கட்சிகள் இணையும் அதனுடைய நிலை பிரகாசமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதற்கு முன் சில மாதங்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது களத்திலே கட்சிகளுடைய பலத்திற்கு ஏற்றவாறு
கட்சிகள் வெல்லக்கூடிய நிலையை உறுதிப்படுத்தி ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலேதான் போட்டியிட வேண்டும். அப்பொழுதுதான் ஒத்த கருத்தோடு போட்டியிட்டு வெற்றி பெற முடியும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எண்ணிக்கையில் அடிப்படையில் யாரும் வாங்கினா வெற்றி பெற போவது கிடையாது. ஒத்த கருத்து, ஒருமைப்பாட்டான செயல்பாடு, ஒத்துழைப்பு, இதுதான் முக்கியம். இதன் அடிப்படையிலே தான் வெற்றி பெற முடியும். பாமக ஒத்துழைச்சி எப்படி பாக்குறீங்க? ராமதாஸ் பாஜக கூட்டணி தான் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா ராமதாஸ் வந்து நான் எடுக்கிற கூட்டணி முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ஐயா டாக்டர் ராமதாசும் சரி, மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, தமிழகத்துடைய மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர்கள். ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழகத்துடைய மூத்த தலைவர், இந்திய அரசியலிலே மூத்த தலைவர். மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவிலே பிரபலமான தலைவர்களில் ஒருவர். ஒழுக்கத்திற்காக சிகரெட், பீடி, புகையிலை கூடாது என்று தான் அமைச்சராக இருந்தபோது உறுதியாக இருந்து பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அவரவர் கட்சி, அவரவருடைய செயல்பாடு, அவரவர்களுக்கு அந்த கட்சியிலே ஒட்டுமொத்தமாக நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் கட்சி தமாக. ரைட். காவிரி நீர் கடைமடை வரை செல்லவில்லை என்ற காரணத்தினால் விதைப்பு செய்த பயிர்கள் பல இடங்களிலே கருகிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மறு உழவு செய்து விதைக்க வேண்டிய கட்டாயத்திலே உழவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நாகை மாவட்டத்திலே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. கடைமடை வரை தண்ணீர் செல்லக்கூடிய உறுதியான நிலையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. கொள்ளிடம் மற்றும் வறட்சியான மாவட்டங்களிலே நீரை சேமித்திட தடுப்பணைகளை கட்ட தொடர் கோரிக்கைகளை அந்தந்த பகுதி விவசாயிகள் வைத்துக் கொண்டிருப்பதை அரசுக்கு நான் தமாக சார்பிலே நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கருக்கு மட்டுமே இயந்திர நடவு மானியம் பெயரளவிலே வழங்குவதை விவசாயிகள் பயிர் செய்யும் பரப்பளவு முழுமைக்கும் வழங்க வேண்டும் என்பது வேண்டுகோள். அதே போல காவிரி பாசன வாய்க்கால்களிலே மண்டி கிடக்கின்ற செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும். பல இடங்களிலே அது இடையூறாக இருக்கிறது. குறிப்பாக கனமழை பெய்து பயிர்களை வீணாக்காமல் இருக்க வடிகால் வாய்க்கால்களை விரைந்து தூர்வாரிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளிலே எந்தவித நிபந்தனையின்றி பயிர்க்கடனை பயிர் செய்யும் பரப்பளவு முழுமைக்கும் போதிய நிதியை ஒதுக்கி கடனை காலமின்றி வழங்க வேண்டும். பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு கடந்த காலங்களிலே இயற்கை பேரிடரால் பாதித்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு முழுமையாக தரவில்லை. அதை பெற்றுத் தரக்கூடிய கடமை ஆட்சியாளர்களுக்கு உண்டு. ஏதோ கேட்டா சொல்றோம் சார். ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு சொல்லிட்டேன் சார். கொஞ்சம் தமிழகத்தினுடைய இன்றைய பல்வேறு துறையினுடைய
முன்னேற்றத்திற்கு தமிழகம் இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் மாநிலமாக செயல்படுவதற்கு அடித்தளமாக செயல்பட்ட முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்ட தலைவர். இன்றைக்கும் மாணவர்களுக்கு ரோல் மாடலாக திகழக்கூடிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எல்லா வருடமும் அவர்களது பிறந்த தின விழாவை மிக சிறப்பாக ஒரு பொதுக்கூட்டமாக ஏற்பாடு செய்து அதனை பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் சென்னை மண்டலத்திலே, சென்னை மாநகராட்சியிலேயே, சென்னை மாநகராட்சியினுடைய முக்கிய பகுதி புருஷவாக்கத்திலே தானா தெருவிலே பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக நடத்தப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பெருந்தலைவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே பழக்கமாக எல்லா வருடமும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட ரீதியாக, வட்டார ரீதியாக, நகர ரீதியாக பெருந்தலைவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் பணி நடைபெறும். நான் ஏற்கனவே சொன்னது போல நாளைய தினம் தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அடித்தளமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை கோவை மண்டலத்தில் தொடர்ந்து இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே, முதல்வர் வேட்பாளர் என்ற முறையிலே அவர்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்களை சந்தித்து வாழ்த்து கூறி வரவேற்பு கொடுப்பார்கள்.